எப்பயும் யூஷுவலாக உப்புமா பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சாம்பார் சாதம் டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் உப்புமா செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துலாம். பாருங்கள், அரிசி ரவை கடையில் கிடைக்கும். அதை ஒரு கப்பில் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி வறுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இதை ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு வறுத்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு வறுத்து தனியாக பவுடர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கொஞ்சமாக வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை காய்கறி தேவையான காய்கறி நான் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு மூடி இந்த காயை அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம். இப்போது இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பெருங்காய பொடி கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ இது கூட நல்லா சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தளன்னு கொதிக்கும் பொழுது நம்ம இந்த வறுத்த அந்த அரிசி ரவையை சேர்த்துட்டு தண்ணி ஓரளவுக்கு வற்றுனதுக்கப்புறம் மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் ரெடி ஆயிடும். இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து மல்லி இலை சேர்த்தா ரெடி.